ஞாபக சக்தி வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க டெய்லி நைட் படுக்க போறீங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ல அப்படி படுக்க போறீங்கல்ல, அப்படி படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 2 minutes உட்காந்து அன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒரு தடவை நினைச்சு பாருங்க. காலையில் எழுந்தோடனே மோட்டர் போடலன்னாங்க, அப்புறம் போய் மோட்டர் போட போனோம். மோட்டர் போட்டு கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கட் ஆச்சு. அப்புறம் வந்து பல்லு வலிக்கணும், அதுக்குள்ள ஸ்கூல் லேட் ஆச்சு, அதுக்குள்ள மழை பெஞ்சிச்சு, ஒன்று கொடை இருந்தால் அப்படின்னு காலையில் ஆஃபீஸ் போனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆச்சு, அங்கே திட்டாங்க. மத்தியானம் லஞ்சில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சு. இப்படி இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு படுங்க. இந்த மாதிரி 3 மாதம் செஞ்சால் மூளை ட்ரெயின் ஆகிடுன்னு சொல்கிறான். மூளையை ட்ரெயின் பண்ண கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய கலை. அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கறது தான் புத்தகம். நீங்க எந்த புத்தகம் படிச்சாலும் உங்க மூளை ட்ரெயின் ஆகும். அதான் உண்மை. உடம்பு நல்லா ஆகணும்னா எங்க போறீங்க? ஜிம்முக்கு போறீங்க இல்லையா? மனசும் மூளையும் நல்லா ஆகும்னா புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். எல்லாம் யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. எல்லா விஷயம் டெய்லி ஒரு புத்தகம் எடுத்தா அந்த புத்தகத்துல எனக்கு தெரியாதது இருக்காதுன்னு நீங்க நினைக்காது. ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலேயே நம்ம மனக்குள்ள இருக்கும். எதுல இருந்து கத்துக்கலாம், எதுகிட்ட இருந்து கத்துக்கலாம். அதான் ஒரு விஷயம். இன்வால்வ்மெண்ட் தான் முக்கியம்.